இந்த உலகில் எத்தனையோ வழிகள் உள்ளன. அத்தனை வழிகளிலும் கொடுமையானது உயிர் வாழ அனுமதி வேண்டி நிற்பது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்று வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பேரறிவாளன் அந்த வழியை கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவித்து வருகிறார். அவர்களின் வேதனையை உணர்த்தும் விதமாக மரண தண்டனைக்கு எதிரான கூட்டமைப்பினர் வெளியிட்டுள்ள உயிர் வழி என்கிற ஆவணப்படம் ராஜீவ் கொலை வழக்கு தொடர்பான சர்ச்சைகளை மீண்டும் விஸ்வரூபம் எடுக்க வைத்துள்ளது. அந்த ஆவணப்படத்தில் இடம்பெற்றுள்ள சில காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நீதியரசர் V.R. கிருஷ்ணய்யர், முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி. கேரள அரசின் உள்துறை, சட்டத்துறை, சிறைத்துறை அமைச்சராக இவர் பணியாற்றிய காலம் மாநிலத்தின் பொற்காலம். சமூக நீதிக்காகவும் மனித உரிமைகளுக்காகவும் 97 வயதிலும் தொய்வின்றி உழைக்கும் இவருக்கு இந்திய அரசு தனது உயரிய விருதான பத்ம விபூஷனை வழங்கியது. And only God can take life, God back. So death penalty imposed by society, by government, is very outrageous in my view. It is anti-human. By the time I reached the last stage of my judgeship, நீதியரசர் K.T. தாமஸ் ராஜீவ் கொலை வழக்கில் தூக்கு தண்டனை பெற்ற 19 பேரை விடுதலை செய்து பேரறிவாளன் உள்ளிட்ட 4 பேருக்கு தூக்கு தண்டனையை உறுதி செய்த நீதிபதிகளுள் ஒருவர். I concluded that the penalty is not a penalty or not a punishment at all. It is a judicial murder. A murder committed by the society with the help of law. So I am against it. ஒரு குற்றவாளியை எப்பவுமே குற்றவாளியா நம்ம நினைக்க கூடாது. ஸ்ரீ ரவிசங்கர் தனது யோகா மற்றும் வாழும் கலையை உலகமெங்கும் பரப்பி தொண்டாற்றி வருபவர். உலகெங்கும் உள்ள பல்வேறு சிறைச்சாலைகளுக்கு சென்று சிறைவாசிகளின் மன அமைதிக்கும் திருந்திய வாழ்க்கை முறைக்கும் வித்திட்டு வருபவர். ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு தப்பு செய்து குற்றவாளியான மனுஷன் மேல மேல அவனுக்கு ரிஃபார்ம் பண்றதுக்கு நாம அவனுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்கணும். மரண தண்டனையால யாரும் மாற மாட்டாங்க. அதனால ஒரு பிரயோஜனமும் வராது. Mahatma Gandhi has been against death penalty. Jawaharlal Nehru has been against death penalty. On the whole, the conditioning of our Vedic culture of India, Valmiki downwards, has been opposed to death penalty. மரண தண்டனை இருக்கணும் சார். அப்பதான் குற்றவாளிகளுக்கு திருந்துறதுக்கு வாய்ப்பு, பயப்படுற வாய்ப்பு செய்ய மாட்டான்ல. திருந்தி வாழணும்னு நினைக்கிறவங்க திருத்தி வாழ வைக்கலாம். மரண தண்டனைன்றது தவறான ஒரு இது. தப்புனா தூக்கில போகும். ஒருத்தர் உயிர் எடுக்கிறதுனால அவங்கள நம்பி அவங்களுடைய ஜெனரேஷன்ஸ், குடும்பம் எல்லாமே பாதிக்கப்படுது. மரண தண்டனை இருந்தாதான் குற்றம் கம்மியாகும். அவங்க திருந்ததுக்கு வாய்ப்பு இருக்கணும். தண்டனை கொடுக்கலாம், மரண தண்டனை ஓடிக்கணும். அப்ப தப்பு செஞ்சவங்களுக்கு என்ன தண்டனை தான் கொடுக்கறது? மரணத்தை கொடுத்துட்டாங்கன்னா அவங்க திருந்துறாங்க இல்லையன்றதே தெரியாம போயிடும். கண்ணகி அந்த கோவில் கதைகள் எல்லாத்துக்குமே தெரியும். தவறான ஒரு நீதி வழங்கினதுனால ஒரு நல்லவன் தண்டிக்கப்பட்டாங்க. சோ அந்த மாதிரி சூழ்நிலை யாருக்குமே இருக்கக்கூடாது.
பெரியார் திடல் பகுத்தறிவு தந்தை என்று போற்றப்படும் பெரியாரின் நினைவிடம். அறிவே வேலூர் மாவட்டம் சோலையார்பேட்டையில் ஞானசேகரன் அற்புதம் என்ற தம்பதியருக்கு இரண்டாம் குழந்தையாக 1971 பிறந்தவன் பேரறிவாளன். எனக்கு 3 பிள்ளைங்க. பெரிய பொண்ணு அன்புமணி, அடுத்து பேரறிவாளன். எங்க அப்பா கிட்ட தான் ரொம்ப விளையாடுவான். குழந்தையில அவர் தான் தூக்கி விளையாடி நிற்பாரு. நான் எப்பயுமே ஒரு நேர நெருக்கடி மாதிரியே நான் அடைவேன். ஆனா அவங்க அக்கா தங்கச்சியோட அவங்க அறிவும் சேர்ந்து ஒரு நண்பர் மாதிரி தான் அவங்க 3 பேரும் இது பண்ணுவாங்க. நான் அதுல தலையிட மாட்டேன். ரொம்ப டக்கு போய் பேசிட மாட்டான். ரொம்ப வெக்கம், ரொம்ப ஒதுங்கியேதான் இருப்பான். புரிஞ்சிச்சுன்னா அவன் நிறைய பேசிட்டே இருப்பான். அவனுக்கு அந்த புறாலாம் வளர்க்கறதுன்றதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பெரிய ஜங்ஷன்றதுனால கூட்ஸ் எல்லாம் போகும். அந்த கூட்ஸ்ல நிறைய தானியங்கள்லாம் போகும், அரிசி கம்பு அதெல்லாம் போகும். அது கீழே இறஞ்சிக்கிட்டே போகும். 2 பேரும் போய் அந்த தானியம் எல்லாம் கலெக்ட் பண்ணி வர்றதா எங்களுடைய வேலையா இருக்கும். சோலையார்பேட்டை அரசு மேல்நிலை பள்ளி. இங்கே கல்வி பயின்ற பேரறிவாளன் தனது ஒழுக்கம், உதவும் குணம், தலைமை பண்பு ஆகியவற்றால் ஆசிரியர் மாணவர் என அனைவரின் நன்மதிப்பையும் பெற்றிருந்தார். பேரறிவாளனுடைய பள்ளி வாழ்க்கை என்கிட்ட இருந்தா ஆரம்பமானது. 1ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரல இந்த பள்ளிக்கூடத்திலே படிச்சான். நல்ல அறிவாளன், அன்பானவன், பாசமானவன், யாருக்கும் எந்த இடையூறும் செய்ய மாட்டான். பள்ளியில முதல் மாணவனாவே இருந்து வந்தவன். அப்பா ஒர்க் பண்ணது எங்க ஸ்கூலுடைய ஆப்போசிட்ல தான். அங்க ஒரு என்சிசி ஆபீசரா இருப்பாரு. இங்க சின்ன கிளாஸ் படிச்சாலும் அங்க என்சிசி நடக்கும் போது அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டா போயிடுவான். காலையில 6 o'clock பரேட் வைப்பாரு. அங்க சிஓ எல்லாம் அங்க வருவாங்க, இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவாங்க. என்ன கிரேடு கொடுக்கறதுனே தெரியல, எல்லாத்துலயும் தான் ஃபர்ஸ்ட் வரான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆண்டு மாணவர்ல என்சிசி கேம்ப் கூட்டிட்டு போனோம். என்ன செய்யுது, இவன் லீடர் தான். அப்ப இவனே எல்லாத்தையும் எல்லாம் செட் பண்ணி டாக்டர் கிட்ட போய் சர்டிபிகேட் வாங்கி எல்லாம் பண்ணி பசங்களெல்லாம் கரெக்டா கூப்பிட்டு போய் இது கேம்ப் அட்டன் பண்ணியிருக்கிறேன். கட்சியில பார்த்தாக்கா பெஸ்ட் கேடட் அவார்டு வாங்கிக்கிறாங்க. என்சிசி ஸ்டூடெண்டா இருக்கும்போது நல்ல ஒரு டிசிப்ளின், நல்ல பணிவான தாழ்மையான குணம் உள்ள ஒரு கேடட். அதனாலதான் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஜோலார்பேட்டையில ஜாதி சண்டை, மத சண்டை, வரதட்சணை கொடுமை, அரசியல் சண்டை இது எதுவுமே நீங்க பார்க்க மாட்டீங்க. காரணம் என்னன்னா குயில்தாசன் அவர் எங்களுக்கு எல்லாரும் வாத்தியார். ஒழுக்கத்தை இந்த ஊருக்கே போதிச்ச குடும்பத்திலிருந்து பிறந்தவர் தான் பேரறிவாளன். என்சிசி சார்பா ரோடுகளை கிளீன் பண்ணுவோம், குப்பைகளை அகற்றுவோம், நிறைய செடிங்க இருக்க செடி முள்ளுங்கெல்லாம் நாங்களே வெட்டி போடுவோம். அப்போ நான் செருப்பு இல்லாம போயிட்டு அந்த வேலை செய்யும் போது அந்த பாட்டிலோட ஒரு சீசா ஒண்ணு என்னோட காலை கிழிச்சிருச்சுங்க. அப்ப என் காலில் ரத்தம் உலகத்தை பார்த்துட்டு பேரறிவாளன் ஓடி என்னடா ஆச்சு கால் அப்படின்னா, இந்த மாதிரி அறிவு கால் அடிபட்டுருச்சுடா அப்படின்னா. என்னடா அடிபட்டுச்சுன்னா இந்த மாதிரி சீசா கிழிச்சிச்சுன்னு அவன் காலில் போட்டு அவாய செருப்பை அப்பவே காலில் கழட்டி என் காலில் போட்டுக்கிட்டு சொன்னாங்க. அது வரைக்கும் நான் என் காலில் செருப்பு போடவே இல்லைங்க. செருப்பு எல்லாம் பார்த்தாங்க, அதிசயமா பார்ப்போம். பள்ளியில அவன் ஸ்கூல் பீப்புள் லீடரா இருந்தவன். ஸ்கூல் பீப்புள் லீடரா ஒரு நல்லா படிக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு தான் அந்த மாதிரி ஒரு பதவியை கொடுப்பாங்க. படிப்பு மட்டுமன்றி ஓட்டப்பந்தயம், கோகோ, நீளம் தாண்டுதல் போன்ற விளையாட்டு போட்டிகளிலும் பல பரிசுகள். தனது 10ஆம் வகுப்பு தேர்வில் பள்ளியிலேயே 2ஆம் மாணவனாக தேர்ச்சி பெற்று கிருஷ்ணகிரி அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரியில் மின்னணுவியல் பட்டய படிப்பில் சேர்ந்தான். காலையில இங்க அவசர அவசரமா சாப்பிட்டு விடுவான். 6 மணிக்கு மத்தியானம் சாப்பாடு எடுத்துட்டு போயிடுவான். ஹாஸ்டல்ல இருக்கிற பிள்ளைங்க பாவமா கொஞ்சம் அதிகமா வேமானுவான்.
எல்லாருக்குமே பேரறிவாளன்ட்ட பிடிச்சது அந்த சிரிப்பு தான். கல்லூரியில அந்த செட்ல படிச்ச ஒரு 100-200 மாணவர்கள்ல மிகச்சிறந்த மாணவன் அன்னைக்கு படிச்ச அந்த 200 மாணவர்களையும் நீங்க ஒவ்வொரு கேட்டாலும் இந்த கருத்தை சொல்வார்கள். நாம் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணணும், ராணுவத்துக்கு போகணுன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன் நானு. சப்போஸ் அப்படி போகாத முடியும் போது நம்ம என்ஜினியர் ஆயிட்டு நாம நிறைய எம்ப்ளாய்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணணும்ன்றாரு. இன்னைக்கு 150 பேருக்கு நான் வேலை கொடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு காரணமே பேரறிவாளனோட அட்வைஸ் தான். நாங்கள் அந்த திராவிட கழக மாநாட்டுக்கு பிள்ளைகள் எல்லாம் கூட கூட்டிட்டு போய் எல்லாத்துலேயும் கலந்துக்க வச்சதுனால அந்த மொழி இனம் அப்படின்ற ஒரு எண்ணம் என் குழந்தைங்களுக்கு அடிப்படையிலேயே பதிஞ்சு போச்சு. பேரறிவாளன் அளித்த வாக்குமூலத்துடன் சில சொந்த அனுமானங்களையும் சேர்த்து தாம் மாற்றி அமைத்ததாக ராஜீவ் கொலை வழக்கை புலனாய்வு செய்த ஓய்வு பெற்ற சிபிஐ அதிகாரி தியாகராஜன் உயிர்வழி ஆவணப்படத்தில் கூறியுள்ளார். ராஜீவ் கொலை வழக்கு விசாரணை தொடர்பாக ஏற்கனவே எழுந்துள்ள பல சந்தேகங்களை அதிகப்படுத்தியுள்ள அந்த அதிரடி ஒப்புதல் வாக்குமூலத்தை தற்போது பார்க்கலாம். I belong to the Indian Police Service. When Rajiv Gandhi assassination took place in 1991, I was Superintendent of Police, CBA, Kerala branch. தமிழ் தெரிஞ்ச ஒரு எஸ்பிங்கிற முறையில் ஐ வாஸ் ஆல்சோ இண்டக்டட் இன் டு த டீம். அப்படி வரும்பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. எனக்கு வரும்பொழுது சரி நீங்கள் இந்த கன்ஃபெஷனல் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்கள். ஐ காட் தட் அசைன்மெண்ட் ஆஃப் ரெக்கார்டிங். அது மாதிரி அப்படி பண்ணும்பொழுது நான் எல்லாருடைய ஸ்டேட்மெண்ட்டையும் ஒரு 16 or 17 அதை நான் பண்ணினேன். அதில் என்ன ஒரு விஷயம் என்ன உறுத்துது அப்படின்னா, அப்போ அறிவு என்ன சொன்னார், சார் அப்போ எனக்கு தெரியாது இது எதுக்காக இது வாங்கிட்டு சொல்றாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்னார். ஒரு வார்த்தை சொன்னார். பட் வாக்குமூலம் எழுதும் பொழுது அவர் எனக்கு தெரியவே தெரியாதுங்கிறத நான் எழுதலை. அப்போ இன்வெஸ்டிகேஷன் ப்ரோக்ரஸ் ஆயிட்டு இருக்குது. அதனால நான் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நான் அதை எழுதலை. நான் தோ ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் லா எக்ஸ்பெக்ட்ஸ் யூ டு ரெக்கார்ட் த ஸ்டேட்மெண்ட் வெர்பாட்டிம். வார்த்தைக்கு வார்த்தை எழுத்துக்கு எழுத்து அப்படியே சொல்லணும்னு சொன்னாலுமே கூட நடைமுறையில் நாங்கள் அப்படி செய்யறது இல்லை. சூப்பர்ஃபிஷியலி மேம்போக்காக எடுத்துக்கொண்டு தே ஜம்ப் டு த கன்க்ளூஷன். அதாவது தெரிஞ்சு சிவராசனும் இவரும் உடந்த ராஜீவ் காந்தி கொல்லப்பட போறார், ராஜீவ் கொலைக்கு இது ஒரு பாம் பண்ண போறாங்க, அந்த பாம்புக்கு ஒரு பேட்டரி தேவைப்படுது, இது எல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சு இவர் போய் வாங்கிட்டு வந்தாருங்கிற மாதிரி ஒரு மேம்போக்கான மேல் நோக்கிய பார்வையில் போயிட்டாங்க. உண்மை அதுவல்ல. ஏன்னா ஒரு கன்ஃபெஷனல் ஸ்டேட்மெண்ட்ல இல்லாத ஒன்றை நாம் யூகமாக செய்யும், ஸ்பெக்குலேஷன் சொல்லுவாங்க பாருங்க, ஸ்பெக்குலேட் பண்ண முடியாது. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் டு ஸ்பெக்குலேட். இது நான் அப்பயே நான் ஃபீல் பண்ணேன். பட் அப்போ செய்யறதுக்கு அந்த ஸ்டேஜில் செய்யறதுக்கு முடியாது. அதனால தான் அறிவினுடைய விஷயத்துல முக்கியமா ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் a little uneasy that the confessional statement has not been appreciated the way it should have been. ராஜீவ் காந்திக்கு கொலைக்கு முன்னாடி இந்த சிவராசன் ஒரு செய்தி அனுப்புறாரு அங்க எல்டிடி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு. இதுவரைக்கும் இந்த விஷயத்தை பற்றி நாங்க யாருக்கும் சொல்லவில்லை. ஆட்டோமேட்டிக்கலி இட் எக்ஸ்க்ளூட்ஸ் த prior knowledge that Rajiv Gandhi is going to be assassinated. It excludes the knowledge of everybody else except that of Nalini. So this is a very solid, uncontested, unchallenged. I have also played a role in the sense that it was me who recorded the confession. And as I said, one thing, confession itself is not very clear, and the benefit of doubt. Why the benefit of doubt? Even there is subsequent internal evidence to clearly say that Arivu did not know beforehand that Rajiv Gandhi was going to be killed at all. So if he did not know that there was going to be killing, how can you make him party to the killing? It is illogical. It is against the evidence on record. Therefore, if you look at it from any angle, it will be miscarriage of justice if the extreme penalty is carried out. It will be very tragic and unfortunate. That is my firm conviction. In very good conscience, I thought it was my duty to get in touch with Arivu and his advocates, bring out the true import of the confessional statement, so that if possible, even at this last minute, we can try and save
a precious human life. நீங்களே பேரறிவாளன் அளித்த வாக்குமூலத்தை திருத்தியதன் மூலம் தூக்கு தண்டனை அளிப்பதற்கு நிகரான குற்றத்தை சிபிஐ முன்னாள் அதிகாரி தியாகராஜன் புரிந்திருப்பதாக தமிழ் தேசிய விடுதலை இயக்க தலைவர் தியாகு கூறியுள்ளார். தொலைபேசி வாயிலாக அவர் அளித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். தியாகராஜன் என்ற அந்த போலீஸ் அதிகாரியை பொறுத்தவரை பேரறிவாளனிடம் பெறப்பட்ட ஒப்புதல் வாக்குமூலத்தில் இவ்வாறு தவறு செய்திருக்கிறார், பிரிவு வேலை செய்திருக்கிறார். மற்றவருடைய ஒப்புதல் வாக்குமூலம் குறித்து அவர் என்ன செய்தார் என்று செய்யப்பட வேண்டிய ஒன்று. மிகவும் மதிக்கத்தக்கதாக கூறப்படுகிற சிபிஐ அதனுடைய சிறப்பு புலனாய்வு குழுவில் இடம்பெற்ற எஸ்பி என்ற அளவிலான ஒரு அதிகாரி இப்படி செய்திருக்கிறார் என்றால் அதற்கு அந்த எஸ்ஐடி குழு முழுவதும் பொறுப்பேற்றாக வேண்டும். இப்படி நடைபெற முடியும் என்றால் சாதாரண காவல்துறையினர் புனையக்கூடிய வழக்குகளின் நிலை என்னாவது? எனவே முதலாவதாக இந்த வழக்கில் தண்டிக்கப்பட்டு சிறையில் இருக்கிற 7 பேரையும் அவர்கள் 20 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருந்து விட்டதால் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். இரண்டாவதாக இந்த வழக்கில் புலனாய்வு நடத்தப்பட்ட முறை குறித்து ஒரு விசாரணைக்கு உச்சநீதிமன்றமோ அல்லது குடியரசுத் தலைவரோ ஆணை பிறப்பிக்க வேண்டும். இவர்களை இவ்வளவு காலம் ஒரு பொய் வழக்கில் சிறையில் அடைத்து வைத்திருந்ததற்காக அவர்களுக்கு இழப்பீடு வழங்கவும் வேண்டும். இதை தவிர வேறு வழியில்லை என்ற நிலை தோன்றியிருக்கிறது. அதாவது இந்திய தண்டனை சட்டத்தினுடைய 194வது பிரிவு தண்டனைக்குரிய ஒரு குற்றம். எப்படி 302 இணைந்த 120B, அதே போல ஆயுத சட்டத்தின் சில பிரிவுகள் இவையெல்லாம் மரணனைக்குரிய குற்றங்களோ, அதே போல இந்திய தண்டனை சட்டத்தினுடைய 194வது பிரிவின் படி பொய் சாட்சி அல்லது பொய் ஆவணங்களின் அடிப்படையில் பெர்ஜுரி ஆர் ஃபோர்ஜரி என்று சொல்வார்கள். ஒரு பொய் சாட்சி சொல்லி அல்லது பொய்யான ஆவணங்களை தயாரித்து அதன் அடிப்படையில் ஒருவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டு விடுமானால் அவருக்கும் தூக்கு தண்டனை விதிக்கலாம். இதுதான் சட்டம், இந்திய தண்டனை சட்டம். இங்கு இவர்களுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டு விடவில்லை. நல்ல வேளையாக இவர்கள் தப்பித்துக் கொண்டார்கள். இவர்கள் மட்டுமல்ல, இந்த காவல்துறை அதிகாரி இதனால் தப்பித்துக் கொண்டார் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் மற்ற நடவடிக்கைகள் வேறு தண்டனைகள் விதிக்க முடியுமா என்றால் விதிக்க முடியும். எனவேதான் நாம் சொல்கிறோம், இப்படி பொய் சாட்சி பொய் ஆவணம் தயாரித்தது சட்டப்படி குற்றம். 194 இந்திய தண்டனை சட்ட பிரிவின்படி குற்றம். அதற்குரிய நடவடிக்கையை இங்கு அரசு மேற்கொள்ள வேண்டும். சிபிஐ அதிகாரி தியாகராஜனின் பேட்டியை ஆதாரமாக கொண்டு ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலிருந்து தனது மகனை விடுவித்து தன்னிடம் ஒப்படைக்க முதலமைச்சர் ஜெயலலிதா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேரறிவாளனின் தாயார் அற்புதமால் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதையடுத்து ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 22 ஆண்டுகளாக சிறையில் இருக்கும் தனது மகனை விடுவித்து தன்னிடம் ஒப்படைக்க முதலமைச்சர் ஜெயலலிதா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி பேரறிவாளனின் தாயார் அற்புதமால் கோட்டையில் உள்ள முதலமைச்சர் குறை தீர்க்கும் பிரிவில் மனு கொடுத்துள்ளார். நிகழ்வுகளும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இவங்களெல்லாம் இது வரைக்கும் ராஜீவ் கொலையாளர்கள் தான் பத்திரிகையிலையும் சரி டிவிலையும் சரி சொன்னாங்க. ஆனா என் பையனை கொலைகாரன் அப்படின்னு சொல்றதை பொறுத்துக்க முடியாம நான் 22 ஆண்டா வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு எனக்கு அந்த வேதனையை தீர்த்திருக்கிறாரு தியாகராஜன். வாக்குமூலம் வாங்கின சிபிஐ அதிகாரி, அறிவு நிரபராதி. அவன் சொன்ன மாதிரி நான் வாக்குமூலம் வாங்கல அப்படின்றத அவர் வெளிப்படையா எல்லாருக்கும் தெரியப்படுத்தியிருக்கிறாரு. இவனை விடுதலை செய்யணும், இவனுக்கும் இந்த கொலைக்கும் தொடர்பு இல்லை, அவன் நிரபராதி அப்படின்றதெல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அது வெளிப்பட்டு இருக்குது இப்ப எல்லாருக்கும். அதையும் நாங்க ஒரு படம் எடுத்தாங்க, மரண தண்டனைக்கு எதிரான மக்கள் இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கம் அது அவனுக்கான வேண்டி ஒரு டாக்குமெண்ட்ரி படம் பண்ணாங்க. அந்த சிடியும் நான் ஒரு கோரிக்கை மனுவையும் கொண்டு சிஎம் செல்ல கொடுக்கறதுக்காக தான் இன்னைக்கு இங்க வந்தேன். முதல்வர் அம்மா 2011 இவங்க தண்டனையை எப்படி நிறுத்தி வச்சாங்களோ மறுபடியும் இவங்க இந்த வழக்கை கையில் எடுத்து இவனோட நிரபராதி தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு வயசான என் மகனை கொண்டு முதல்வர் அம்மா சேர்ப்பாங்க அப்படின்ற உறுதியின் அடிப்படையில் தான் நான் அது இங்கே கொடுத்துட்டு போகிறதுக்கு வந்திருக்கேன். சிஎம் செல்ல கொடுத்ததுக்கு அவங்க அம்மா பார்வைக்கு அனுப்புவோம், அவங்க உங்களை கூப்பிடும்போது நாங்கள் உங்களுக்கு தொடர்பு கூப்பிடுறோம், உங்களை நீங்கள் அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிபிஐ அதிகாரியின் பேட்டியை வாக்குமூலமாக கொண்டு பேரறிவாளனை விடுதலை செய்ய வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஏற்காடு இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் சேலம் சென்றுள்ளார்.
அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ராஜீவ்காந்தி கொலையில் பேரறிவாளனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது குறித்த சிபிஐ அதிகாரியின் பேட்டி உண்மையை அம்பலப்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் சிபிஐ அதிகாரியின் வாக்குமூலத்தை ஆதாரமாக கொண்டு பேரறிவாளன் உள்ளிட்ட 3 பேரையும் தூக்கு தண்டனையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றும் திருமாவளவன் வலியுறுத்தினார். வழக்கிற்கு வலு சேர்ப்பதற்காக உண்மைக்கு மாறான ஒரு தகவலை நாங்கள் பதிவு செய்துவிட்டோம் என்று இப்போது வருத்தப்பட்டிருக்கிறார் உயர் போலீஸ் அதிகாரி, சிபிஐ அதிகாரி தியாகராஜன் என்று கருதுகிறேன். காலம் கடந்து சொன்னாலும் கூட உண்மையை இப்போது அவர் அம்பலப்படுத்தி இருக்கிற காரணத்தால் அதை அடிப்படையாக கொண்டு அவர் மீதான மரண தண்டனையை விலக்கி அவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று குடியரசுத் தலைவருக்கு விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுக்கிறது. ராஜீவ் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வாக்குமூலத்தை பதிவு செய்யும் பொறுப்பை வகித்தவரான தியாகராஜன் பேரறிவாளன் வாக்குமூலம் திருத்தப்பட்டதாக அளித்துள்ள பேட்டி ராஜீவ் கொலை வழக்கு விசாரணையில் எந்த அளவிற்கு திருப்பத்தை ஏற்படுத்தும், இதன் மூலம் தூக்கு கயிற்றை எதிர்நோக்கியுள்ள பேரறிவாளன் உயிர் காக்க எந்த அளவிற்கு வாய்ப்புள்ளது என்பது குறித்து விவாதிக்க நமது அரங்கிற்கு வந்துள்ளார். உயிர் வழி ஆவணப்படத்தை உருவாக்கிய மரண தண்டனை எதிர்ப்பு மக்கள் இயக்கத்தை சார்ந்த திரு செல்வராஜ் முருகையன் அவருடன் அந்த ஆவணப்படத்தில் பணியாற்றிய மே 17 இயக்கத்தை சேர்ந்த கார்த்திக்கும் நம்முடைய அரங்கில் இருக்கிறார். அவரோடு இது குறித்து விரிவாக விவாதிக்கலாம். வணக்கம் திரு செல்வராஜ் முருகையன். அதாவது ஒரு சரியான நேரத்தில் மிகப்பெரிய ஒரு பதிவாக பார்க்கப்பட்டது உங்களுடைய உயிர் வழி என்ற ஆவணப்படம். அந்த படத்தை தாண்டி மரண தண்டனை எதிர்ப்பு மக்கள் இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை சேர்ந்தவராகவும் நீங்கள் பார்க்கப்படுகிறீர்கள். ஏனென்றால் தொடர்ச்சியாக அந்த பேரறிவாளன் வாக்குமூலம் திருத்தி பதிவு செய்யப்பட்டது என்று வந்திருக்கும் மிக ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கும் அந்த தகவல்கள். சொல்லுங்க திரு செல்வராஜ் முருகையன். வணக்கம். ஸோ இப்போ நான் வந்துட்டு மரண தண்டனை எதிர்ப்பு மக்கள் இயக்கத்தினுடைய ஒரு நீண்ட கால நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் மரண தண்டனை வேண்டாம் அப்படிங்கிறது. குறுகிய கால நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிரபராதிகளில் வந்துட்டு வெளியில் கொண்டு வர்றது அப்படிங்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ பேரறிவாளன்கிற ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் நாங்கள் படம் ஆரம்பித்தோம். நாங்கள் வந்துட்டு மரண தண்டனை குறித்த ஒரு ஆவணப்படத்தை தான் எடுப்பதாக இருந்தோம். அதில் எங்ககிட்ட நிறைய டேட்டா இருந்தது. அந்த டேட்டாலாம் வச்சுட்டு ஒரு மரண தண்டனை எதிர்ப்பு படத்தை நம்ம எடுத்துட்டா விஷுவலாக கொண்டு போய் சேர்க்கலாம். நான் வந்துட்டு பல கூட்டங்கள் நடத்துகிறோம், கூட்டமாக போட்டு பேசிகிட்டு இருக்கிறோம், வாகன பேரியெல்லாம் நடத்தினோம். பட் இது ஒரு பிரச்சார யுக்தியாக தான் நாங்கள் எடுத்துக்கிட்டு ஆரம்பித்தோம். அதில் வந்து ஒரு எமோஷனல் எஃபெக்ட் வேணும் அப்படிங்கிறக்காக ஒரு கேஸ் ஸ்டடி வேணும். ஸோ அப்போ நமக்கு வந்துட்டு பேரறிவாளன் கிட்டே இருக்காரு, முருகன் சாந்தன்லாம் இல்லை, பேரறிவாளன் கிட்டே இருக்காரு, ஜோலார்பேட்டை இருக்காரு, அவருடைய நண்பர்கள் தெரியும், அவருடைய படித்ததெல்லாம் தெரியும். ஸோ அப்போது அவரை நோக்கி நாங்கள் வந்துட்டு ஒரு பயணத்தை எடுத்துகிட்டு போனோம். ஸோ அப்போ அவருடைய கேஸ் ஸ்டடியை அனலைஸ் பண்ண ஒரு பல விஷயங்கள் வெளியில் வர ஆரம்பிச்சது. அவர் கூட படித்தவங்க, அவங்களுடைய சொந்தக்காரங்க, அக்கா தங்கச்சி, அவங்கெல்லாம் பேசும்போது என்ன ஒரு அன்பான குடும்பத்தில் வளர்க்கப்பட்டவன். ஏன்னா ஒரு நீதிமன்ற வழக்கில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க, ஒரு இந்த மாதிரி மரண தண்டனை போன்ற தண்டனைகளை கொடுப்பதற்கு முன்பாக அவனுடைய குடும்ப பின்னணியை பார்க்கணும், அவனுடைய சமூக பின்னணியை பார்க்கணும், அவன் ஏதாவது குற்ற பின்னணி இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஒரு நீதிபதி. ஸோ அப்போ நாங்கள் ஒரு ஆங்கிள் எடுத்துகிட்டு நான் போகும்போதும் ஒரு அன்பான குடும்பத்தில் வளர்ந்த அருமையான பையன், ஸ்கூலில் வந்துட்டு அவன் வந்து செகண்டாக வந்திருக்கிற ஒரு பையன், எல்லா ஆசிரியர்களாலையும் போற்றப்படக்கூடிய ஒரு பையன் அப்படின்னு சொல்லி அவன் வளர்ந்து வந்துட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னா 19 வயசில் அவன் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு பழிச்சொல்லுக்கு ஆளாகி அவன் உள்ளே கொண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் ஜெயிலுக்குள்ளே போயிடுறான். ஸோ ஜெயிலுக்குள்ளே போயிட்டு அவனுடைய நடவடிக்கை எப்படி இருக்குங்கிறத பார்க்க ஆரம்பித்தோம். ஜெயிலுக்குள்ளே போய் நம்ம பார்க்குறச்சே பார்த்தீங்கன்னா, அவன் கூட ஜெயிலில் இருந்த சிறைவாசிகளை பார்க்குறோம். அங்கே அவன் படிக்கிறான். அங்கே வந்து இக்னோன்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டியில், இக்னோ ஓப்பன் யூனிவர்சிட்டியில் அவன் படிக்க ஆரம்பிக்கிறான். அங்கே பிசிஏ படிக்கிறான். ஸோ அவன் மட்டும் படிக்கிறது இல்லாமல் கூட இருக்கிறவங்களை எல்லாம் படிக்க வைக்கிறான் அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. நாங்கள் அந்த பேட்டி எடுக்கும் பொழுது சிறைவாசியில் எடுத்து பேட்டி எடுத்தோம், ஆசிரியர்களை பேட்டி எடுத்தோம். உள்ளே போயிட்டு வர்றவங்கலாம் வந்துட்டு பிரமிப்பாக தான் சொல்கிறாங்க, அவனோட திறமையை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அவன் ஒரு அருமையான கீபோர்ட் பிளேயர்னு சொல்கிறாங்க, மியூசிக்கில் அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து இவன் கண்டிப்பாக இவன் குற்றம் செய்திருப்பானா அப்படிங்கிற அந்த சந்தேகம் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்துச்சு, எங்களுக்கும் உட்பட. இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு அவன் நிரபராதிங்கிற ஆங்கிள் நாங்கள் எடுக்கல. அப்போ வரைக்கும் நாங்கள் நிரபராதிங்கிற ஆங்கிள் எடுக்கல. நாங்கள் வந்துட்டு சரி, மரண தண்டனை 20 வருஷம் ஆயிடுச்சு, 22 வருஷம் ஆயிடுச்சு, இனிமே என்னப்பா அவனை வெளியில் கொண்டு வரலாமே அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் காவல் அதிகாரிகளை விசாரிக்க ஆரம்பித்தோம். இந்த வழக்கு குறித்த காவல் அதிகாரிகளெல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா விசாரிச்சுட்டு இருக்கிறப்போ இப்போ ஜெபமணி மோகன்ராஜ் அவர்களை விசாரித்தோம். அதுக்கப்புறம் அப்படியே போகும்போது அந்த சிறைத்துறை அதிகாரி டிஐஜி ராமச்சந்திரா அவர்கள்ட்டேருந்து வரும். ஸோ அப்படி அந்த ஸ்டெப்பில் போயிட்டு இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா, அவர் செய்யலை அப்படின்னு ஆன் கேமரா சொல்கிறாரு. இவங்களோட பழகின வரைக்கும் எனக்கு தெரியும், இவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குற்றத்துக்கு, இந்த மாதிரி ஒரு தண்டனைக்கு வந்துட்டு இவங்க தகுதியானவர்களே இல்லை, இந்த குற்றத்தை இவங்க செய்திருக்க முடியாது அப்படிங்கிறாரு. அவரை போய் சந்திச்சுட்டு வந்த பத்திரிகையாளர்களை கேட்குறோம், அவங்கெல்லாம் போய் பேசிட்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த உணர்வின் அடிப்படையில் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நாங்கள் வந்து பேரறிவாளனை பார்த்த பார்வை வேற,
ஆனால் அவங்ககிட்ட போய் ஒரு 15 நிமிஷம் உட்காந்து பேசிட்டு வந்தால் எங்களுக்கு வந்து அந்த உணர்வு அலைகள் வேறு மாதிரி இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் பதிவு பண்ணோம். அந்த ஆவணத்தை பதிவு பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கிறச்சே தான் எங்களுக்கு ஒரு திருப்பமாக வந்துட்டு எங்களுக்கு இந்த தியாகராஜன் ஐபிஎஸ் அவங்களுடைய பேட்டி கிடைச்சது. ஏன்னா அவங்களே தான் நம்ம அட்வொகேட் மூலியமாக ஒரு தொடர்புக்கு வந்தாங்க. அவங்க ஏன் வந்தாங்க அப்படிங்கிறது, அவங்க அந்த தொடர்புக்கு வந்த உடனே நாங்கள் அவங்ககிட்ட போயிட்டு இந்த ஒரு பேட்டி வேணும்னு சொன்னோம். அவங்க வந்துட்டு ரொம்ப இதுவாக பேட்டி கொடுத்தாங்க. அப்போ ஏன் பேட்டி கொடுத்தாங்க, அவங்க இந்த நேரத்தில் ஏன் இந்த பேட்டியை கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்ககிட்ட கேட்டோம் நாங்கள். அது எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு கேள்வி. அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் கவனித்து வந்துக்கிட்டே இருக்கேன், இந்த கேஸில் நான் வந்து கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டை எழுதினேன். இந்த சிபிஐ கேஸே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. எனக்கு கொடுத்த அசைன்மெண்ட் வந்து கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் எழுதுறது. அப்போ நான் அவங்ககிட்ட நான் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். ஒரு 17 பேர்த்துக்கிட்ட நான் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். இன்னொரு குரூப் ஆஃப் சிபிஐ ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு வயர்லெஸ் இன்டர்செப்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் அவங்க வந்துட்டு அதை பற்றி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் இவங்க வந்து விட்னஸை விசாரிச்சுட்டு இருப்பாங்க. இது மாதிரி பல சிபிஐ ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த ஹோல் டீமில் வேறு விசாரணையில் மேற்கொண்டு போயிட்டு இருக்கும் பொழுது இவர் உட்காந்து எழுதிட்டு இருக்காரு. அறிவுகிட்ட உட்காந்து எழுதிட்டு இருக்கும்போது அறிவு சொல்கிறான், இது மாதிரி எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணேங்க, நான் வந்து பேட்டரி வாங்கி கொடுக்க சொன்னாங்க, இது வாங்கி கொடுக்க சொன்னாங்க, அது வாங்கி கொடுத்தேன், இதெல்லாம் வாங்கி கொடுத்தேன், இதெல்லாம் பண்ணேன். ஆனால் இதெல்லாம் எதுக்காக பண்ணுறது, எதுக்காக இதெல்லாம் நான் வாங்கி கொடுத்தேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா என்னுடைய நோக்கம் வந்துட்டு ராஜீவ்காந்தி கொலை பண்ணுறது இல்லை, நான் வந்து ஈழ விடுதலை போர் அப்போ நடந்துகிட்டு இருந்தது. ஸோ அப்போ புலிகள்லாம் வந்துட்டு அப்போ வந்துட்டு அந்த கட்டத்துக்கு நம்ம போய் பார்க்கணும். நம்ம அந்த 1983, 84 நடந்த விஷயங்கள்லாம் தெரியும் நமக்கு. அப்போ 89, 90, 90 எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புலிகள் அப்படிங்கிறவங்களை வந்துட்டு நம்ம வந்து ஒரு அந்த காலகட்டத்தில் இளைஞர் எல்லாமே வந்து விடுதலை போராக தான் பார்த்தோம். ஏன்னா அங்கே வந்துட்டு ஈழத்தமிழர்கள் வந்து நசுக்கப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அதை எதிர்த்து குரல் கொடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்த விடுதலை புலிகளை பார்க்குறதே ஒரு பெருமிதமாக இருக்கும். ஸோ அப்போது என் போன்றவர்கள் பார்த்தீங்கன்னா, அதே வயசில் இருக்கிற என் போன்றவர்கள் பார்த்தீங்கன்னா, என் கூட படிச்சுட்டு இருக்கிற பையனுக்கு வந்துட்டு அவங்ககிட்ட என்ன பண்ணலாம், ஒரு கொடி கொண்டு வருவான், அந்த கொடியை விற்று நம்ம காசு கொடுப்போமா, நம்ம சட்டையெல்லாம் வாங்கி அவங்களுக்கு கொடுத்து விட போவோமா, மருந்துகள்லாம் வாங்கி ஏதாவது கொடுத்தோம், ஏதாவது இது மாதிரி டொனேஷன் கொடுப்போமா, அவனுக்கு ஏதாவது வீடு வந்து அமைச்சு கொடுப்போமா, வாடகைக்கு வீடு தங்க வைக்கலாமா, கூட படிக்கிறவனுக்கு, அவன் வந்து ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கான், அவனுக்கு கொடுக்கல, அதனால் நம்ம வாங்கி தங்க வைக்கலாமா, இது மாதிரி சின்ன சின்ன உதவிகள் நம்ம பண்ணிட்டு இருக்கிற வேலையில் பேரறிவாளன் இதே இதில் வந்துட்டு அவன் சோலையார்பேட்டையில் இருக்கான். அவன் வந்து பெரியார் திடல் கூட அவங்க குடும்பமே வந்துட்டு பெரியார் வழி வந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு இதில் அவனுக்கு வந்து இன்னும் ஆக்சஸ் அதிகமாக இருந்தது. அங்கே வந்து புலிகள் வந்துகிட்டு இருந்தாங்க, போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ புலிகள்லாம் இப்போ நம்ம புலிகள் அப்படின்னா ஒரு பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் அப்படின்னு பார்க்குற மாதிரி ஒரு பார்வை இருக்குது. அப்போ அது இல்லவே இல்லை, அந்த கரை அவங்க மேலே இல்லவே இல்லை. அப்படிங்கிறச்ச அந்த நேரத்தில் அவங்களுக்கு உதவி செய்கிறத ஒரு பெரும் பேராக எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்க. அந்த இதில் தான் ஒரு மனிதநேய அடிப்படையில், பெரியாரின் மனிதநேயத்தை அவனும் உள்வாங்கியவன் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் அவன் அவங்களுக்கு உதவி பண்ணான். உதவினா என்ன மாதிரி சின்ன சின்ன உதவிகள், இஸ் அன் எராண்ட் பாய்ன்னு சொல்லிட்டு நம்ம தியாகராஜன் ஐபிஎஸ் அவர்களே சொல்லியிருப்பார். அந்த மாதிரி அவன் உதவிகள் செஞ்சுட்டு இருக்கிற நேரத்தில் தான் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அவனுக்கும் இந்த கொலை செய்திக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. இதை வந்துட்டு ஒரு 19 வயசு பையன்கிட்ட வந்துட்டு அந்த கொலை செய்தியை பற்றி அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணுங்கிறதோ, அவனை இது பயன்படுத்தணுங்கிறதோ வந்துட்டு அவங்ககிட்ட சொல்லி தான் பயன்படுத்தணுங்கிறதோ வந்துட்டு அப்போ இருந்த புலிகள் தலைமைகளுக்கெல்லாம் அது தேவையில்லாத விஷயம். அதெல்லாம் ஒரு 19 வயசுக்கிட்ட பையன்கிட்ட அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இட்ஸ் அ வெரி ஹை ப்ரொஃபைல் கேஸ் இது. ஸோ அந்த ரகசியம் காக்கப்பட வேண்டுங்கிற மாதிரி தான் அவங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தியாகராஜன் ஐபிஎஸ் சொல்கிறாரு, நான் எழுதும் போது அவன் சொன்னான், எனக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தேன்னா, ஆனால் தெரியாமல் தான் நான் வாங்கி கொடுத்தேன், எனக்கு என்ன விஷயம் நடக்க போகுது என்ன ஏது ஒன்றுமே தெரியாது, ஆனால் நான் எழுதலை. ஏன்னா பல குற்றவாளிகள்ட்ட இந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பல குற்றவாளிகிட்ட எடுக்கும்பொழுது அவங்க நிரபராதிகள் தான் சொல்லுவாங்க, ஆனால் நாங்கள் எழுதுறதில்லை. ஏன்னா அப்போ கேஸே நிற்காது, இட் வில் பிகம் அன் எக்ஸ்கல்பேட்டரி ஸ்டேட்மெண்ட் ஆகிடும். அதனால நாங்கள் அப்படி எழுத மாட்டோம். ஸோ அந்த கொராபரேட்டரி எவிடன்ஸ் அது இதெல்லாம் நாங்கள் வச்சு பார்க்கும்பொழுது, சரி பேட்டரி வாங்கி கொடுத்தான், தெரிஞ்சு தான் வாங்கி கொடுத்தான், வார்ம் செய்யறதுக்கு பேட்டரி வாங்கி கொடுத்தான், அந்த மாதிரி தான் நாங்கள் எழுதுவோம். அப்போ தான் அந்த கேஸ் நிற்கும், அப்போ தான் அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டே நிற்கும். அப்படி ஒரு நிலைமையை அன்றைக்கி நான் அவர் எடுத்துட்டாரு. இது வந்து இன்டென்ஷனலாக பேரறிவாளனை தூக்கில் கொண்டு போய் நிறுத்துறதுக்காக இந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் எழுதப்பட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா அந்த கேஸ் வந்து ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருந்தது, நடந்துகிட்டு இருந்தது, பல இன்வெஸ்டிகேஷன் பல மாதிரி நடந்துகிட்டு இருக்கிற வேலையில் இவர் ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட், இவரோட பணியை இவர் முடிச்சிட்டாரு. இவருக்கு சத்தியமாக தெரியாது பேரறிவாளன் தூக்கில் கொண்டு போய் நிறுத்தப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு. டெத் பெனால்ட்டி கிடைக்குங்கிறது இவருக்கு தெரியவே தெரியாது. ஆனால் டெத் பெனால்ட்டி கிடைச்சிருச்சு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சது, எல்லாத்தோட டீமும் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொராபரேட்டிவ் எவிடன்ஸ் வரணும் இல்லையா, கடைசியில் அதை கொராபரேட் பண்ணி தான் ஒரு சார்ஜ் ஷீட் போடுவாங்க. அங்கே தான் வந்து தப்பு நடந்திருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா இவன் அப்படியே பேட்டரி வாங்கி கொடுத்ததாக சொன்னாலும் அது எழுதப்பட்ட தேதியை வந்துட்டு அவன் முதல் வாரத்தில் பேட்டரி வாங்கினான் அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்குது 7ஆம் தேதி. ஆனால் இவன் இந்த ஒயர்லெஸ் இன்டர்செப்ட் ஒன்று நடந்துச்சு, அது 2வது வாரம் 7ஆம் தேதி நடந்திருக்காது. 7ஆம் தேதி அந்த ஒயர்லெஸ் இன்டர்செப்ட் எடுத்து பார்க்கும் பொழுது செல்வராஜ், அதாவது இந்த உயிர்வழி ஆவணப்படத்தின் இயக்குநராக உங்களுடைய பதிவுகள் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் வந்து உங்கள் அருகில் இருக்கக்கூடிய மே 17 இயக்கத்திலும் திரு கார்த்திக் தொடர்ந்து இந்த மரண தண்டனைக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கக்கூடிய அமைப்புகளில் மிக முக்கியமான ஒரு அமைப்பு என்பது இந்த மே 17 இயக்கம். சொல்லுங்க திரு கார்த்திக், மற்றொரு முக்கியமாக இந்த ஆவணப்படத்தில் நீங்கள் பணியாற்றதாக வந்திருக்கும் ஒரு தகவல்களும் சொல்லுங்க கார்த்திக், உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க இது குறித்து.
எங்களோட கருத்துக்கள் என்னன்னா, நாங்கள் முதல்ல இருந்தே இவங்க வந்து நிரபராதி தமிழர்கள் என்ற அடிப்படையை தான் முன் வச்சு நாங்கள் போராடிட்டு இருந்தோம். அதுக்கு வந்து இப்போ வலு சேர்க்கிற விதமாக இந்த ஆவணப்படம் வந்திருக்கிறது வந்து எங்களுடைய கூற்றை வந்து நிரூபிக்கிற ஒரு விதமாக இருக்குது. இது வந்து எங்களுக்கு வந்து இன்னும் மேலும் மக்கள்கிட்ட வந்து அழுத்தமாக இதை கொண்டு போய் சேர்த்து இவங்க நிரபராதின்றதை அழுத்தமாக மக்கள்கிட்ட புரிய வச்சு இவங்களை விடுதலை செய்கிறதுக்கான ஒரு உதவியாக இருக்குன்றதுல வந்து நாங்கள் தெரிவிக்கிறோம். அதாவது இப்போ நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த மரண தண்டனைக்கு எதிரான போராட்டங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வலு சேர்க்கும் என்ற அடிப்படையில் நம்புகிறீர்களா? ஆமாம், நிச்சயமா. எந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில், அதாச்சும் வந்து பேரறிவாளனுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வந்து இந்த வாக்குமூலம் மட்டும்தான் வந்து சாட்சியாக இருக்கு. அந்த வாக்குமூலமே பொய் என்ற அடிப்படையில் இது வந்து மக்கள்கிட்ட வந்து நாங்கள் கொண்டு போய் இது நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் இதை வந்து இந்த வழக்கை உடைத்து அவர்களை வந்து வெளிக்கொண்டு வரதுக்கு நிச்சய உதவியாக இருக்குன்றது எங்களோட கருத்து. கண்டிப்பாக. செல்வராஜ் சொல்லுங்கள். அதாவது நீங்கள் இந்த ஆவணப்படத்தை இயக்கும் பொழுது வந்து வெறுமனே மரண தண்டனைக்கு எதிரான மக்கள் இயக்கம் என்ற அடிப்படையில் தான் பார்க்கப்பட்டது அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் சொன்னீங்க. அதாவது அதனை தொடர்ந்து ஒரு மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்ற ஒரு விஷயம் வந்து இந்த வாக்குமூலத்தை திருத்தி பதிவு செய்யப்பட்டது என்று வந்திருக்கும் ஒரு அதிர்ச்சி தகவல் முன்னாள் சிபிஐ அதிகாரியின் கூற்று இல்லையா? அதற்கு பிறகாக இந்த உங்களுடைய முயற்சி எப்படி பார்க்குறீங்க செல்வராஜ்? இந்த ஆவணப்படத்தை இயக்கியது நான் இல்லை, இது தயாரித்தது நான். இயக்கியது பிரகதீசன் சொல்லி ஒருத்தர் இயக்கியிருக்காரு. ஸோ இந்த ஆவணப்படத்தை நான் இயக்கும்பொழுது மரண தண்டனைக்கு எதிரான ஒரு ஆவணப்படமாக நாங்கள் ஆரம்பித்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மரண தண்டனை வேணும்னு நினைக்கிற சராசரி மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நிருபியா கேஸ் சொல்லுவாங்க. நிருபியா மாதிரி கொடுமையான வழக்கு, கசாப் மாதிரி வந்து அப்படி கொண்டுட்டு போயிட்டானே, இவனுக்கெல்லாம் மரண தண்டனை இல்லாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு தான் கேட்பாங்க. அவங்க ஒரு வாதம் வைப்பாங்க. ஆனால் மரண தண்டனை ஏன் வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு சில மைல் ஸ்டோன் வழக்குகள் இருக்குது. இப்போ நம்ம பாண்டியம்மாள் கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு வழக்கு, ஆறுமுகம் நாடார்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி ஒரு வழக்கு. ஆறுமுகம் நாடார்னு ஒருத்தரை வந்துட்டு 10 வருஷம் சிறையில் வச்சிருந்துட்டு ஒரு மைனர் பொண்ணை வந்துட்டு ரேப் பண்ணி கொண்டுட்டாரு அப்படிங்கிற வழக்கில் அவரை 10 வருஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதே ஒரு போலீஸ் அதிகாரி தான் அங்கேயும் வந்துட்டு ஒரு வாக்குமூலம் கொடுத்துருப்பாரு. ஆறுமுகம் நாடாருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, நான் வந்துட்டு அவரை வற்புறுத்தி எழுதிட்டேன், எனக்கு வேறு வழி இல்லை, ப்ரெஷர், எனக்கு அந்த ப்ரெஷரில் நான் வந்து வற்புறுத்தி எழுதி வாங்கிட்டேன், அதனால தான் இப்போ எனக்கு வந்து மனசு உறுத்துதுன்னு சொல்லி எழுதி வச்சு அவர் செத்தும் போயிடுறாரு அந்த காவல் அதிகாரி. அதுக்கப்புறம் ஆறுமுகம் நாடார் விடுதலை செய்யப்படுறாரு. இப்போது ராஜீவ் காந்தி மாதிரி ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ், இது வந்து பாண்டியம்மாள் மாதிரி ஆறுமுகம் நாடார் மாதிரி ஒரு சின்ன கேஸ் கிடையாது. ராஜீவ் காந்தி மாதிரி ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸில் ஒரு நிரபராதியை நம்ம தூக்கு கயிறு வரைக்கும் கொண்டு போயிட்டோம். நம்ம இவ்வளோ பெரிய சிஸ்டம் வச்சிருக்கோம், சிபிஐ வச்சிருக்கோம், லீகல் சிஸ்டம் வச்சிருக்கோம். எல்லாரும் சொல்லுவாங்க சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியாச்சுன்னா முடிஞ்சது, ரிவ்யூ பெட்டிஷன் போட்டாச்சு, அதுலேயும் சொல்லிட்டாங்க முடிஞ்சது அப்படின்னு சொல்கிற ஒரு நிலைமையில் இது வந்து முடியவே முடியாதுங்க. ஏன்னா அந்த ஒரு கேஸை வந்துட்டு அவன் தூக்கு கயிறுக்கு போகிற வரைக்கும் அந்த கேஸ் இன்னும் லைவாக தான் வச்சுட்டு இருப்போம். ஏன்னா தவறான ஒரு இதை எடுத்துகிட்டு முன்னுதாரணத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, மரண தண்டனை வேண்டாம், ஆயுள் தண்டனை வச்சிருந்தா அவனுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல அவன் திரும்பியும் அந்த வழக்கை ரிவ்யூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ இவனை உயிரோட வச்சுட்டு இருந்தனால தான் இன்னைக்கு வந்து பல உண்மைகள் வெளியே வருது, இவன் நிரபராதிங்கிற உண்மை வெளியில் வருது. ராஜீவ் காந்தி கேஸ் மாதிரி ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸில் தவறுகள் நடக்கலாம் எனும் பொழுது அன்ரெப்ரசன்டட் கேசஸ், சின்ன சின்ன வழக்குகள்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு நம்ம நாட்டில். வந்துட்டு இப்போ வந்து 540 பேர் வந்துட்டு இன்னும் மரண தண்டனை எதிர்நோக்கி இருக்கிற இந்தியாவில் அந்த ஒவ்வொரு வழக்கையும் போய் நம்ம நோண்டி பார்த்தோம்னா அதில் என்னென்ன உண்மைகள் வெளியில் வரும்னு யாருக்கும் தெரியாது. அதனால தான் நான் சொல்கிறோம், அதனால தான் நாங்கள் எங்கள் அமைப்பு சொல்லுது, விஆர் கிருஷ்ணரை தலைவராக கொண்டு இயங்கும் எங்களோட அமைப்பு சொல்லுது, மரண தண்டனை வேண்டாம், ஆயுள் தண்டனை கொடுங்க. ஆயுள் தண்டனையில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாரும் எங்கேயாவது ஒரு நேரத்தில் அவனோட உண்மை வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மரண தண்டனை கொடுத்துட்டா அவன் உயிரை எடுத்துட்டு நம்ம திரும்பி எடுத்துட்டு கொண்டு வர முடியாது. அமெரிக்கா போன்ற முன்னேறிய நாடுகளில் வந்துட்டு நம்ம வந்துட்டு தவறுகள் நடக்குது. அங்கே வந்து கார்லஸ் டிலூனான்னு ஒரு ஆள், அவனை வந்து கொலை செஞ்சிடறாங்க. ஒரு பெயர் மாற்றம், கார்லஸ் டிலூனான்னு இன்னொருத்தர் இருக்கான், இந்த கார்லஸ் டிலூனாவை அவனை போட்டாங்க. அவன் வந்து செத்து போயிட்டு இனிமேல் கண்டுபிடிச்சு அவனை என்ன பண்ண போகிறோம்? இது எப்படி இந்த வந்து மனித சமூகம் வந்துட்டு இந்த இது போன்ற கரைகளை வந்து எப்படி கடந்து செல்ல முடியும்? உயிரின் மதிப்பு அவ்வளோ நம்மளுக்கு சுலபமாக போயிடுச்சா? இங்கே இந்தியாவில் நிறையா ஜனத்தொகை இருக்குங்கிறனால நம்ம உயிர் மேலே மதிக்கிறதுக்கு நம்ம மதிக்க மறந்துட்டோமா? உயிரை மதிக்க மறந்துட்டோமா? ஸோ இது மாதிரி கேள்விகள்லாம் நாங்கள் முன்வைக்கிறோங்க. அதாவது உங்களுடைய ஆவணப்படத்தில் கூட பல்வேறு பதிவுகளின் மத்தியில் பொதுமக்களோட கருத்துக்கள் கூட பதிவு செய்திருக்கீங்க இல்லையா? அதில் ஒரு சிலர் வந்து இது வந்து ஒரு நியாயமான தண்டனை மட்டுமே தான் என்ற அடிப்படையில் பதிவாகி இருக்கும் கருத்துக்கள், இது எப்படி பார்க்குறீங்க செல்வராஜ்? நீங்கள் பொதுமக்கள் மரண தண்டனை என்பது நியாயமான விஷயம் தான்லாம் கூட ஒரு சிலர் கூறுகிறார்கள் இல்லையா? அதான் தப்பு செஞ்சவங்களுக்குலாம் என்ன தண்டனை தான் கொடுக்கறது, மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. அது ஒரு சரார் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மரண தண்டனை வேணுமா வேண்டாமாங்கிறது தராசில் இருக்கிற பேலன்ஸ் மாதிரி இப்படி மேலே ஏறி இறங்கிட்டு இருக்கு. இந்த சம்பவங்களை பொறுத்து அது மேலே ஏறி இறங்கிட்டு இருக்குது. இப்போ நிர்பயா கேஸ் நிர்பயாவுடைய அந்த டெல்லி வழக்கு நடந்தோடனே மரண தண்டனை வேணுங்கிறவங்க அதிகமாயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பேரறிவாளனுக்கு இந்த நிரபராதி தெரிஞ்சுன்னா மறுபடியும் வேண்டாங்கிறவங்க அதிகமாவாங்க. இதில் இப்போ என்ன கேள்வி உங்களுக்கு? திருப்பி உங்கள் கேள்வி வேணுமே.
இல்ல அத பொதுமக்களோட கருத்துக்கள் மரண தண்டனைக்கு வந்து ஒரு ஆதரவாக ஒரு சில செயல்படுறாங்க. ஒரு எமோஷனலான ஒரு விஷயங்க. பொதுமக்களுக்கு வந்துட்டு ஒரு பயம், ஒரு மித்து கிரியேட் பண்ணிருக்காங்க. மரண தண்டனை இருந்தா குற்றங்கள் குறைஞ்சிரும், நம்மலாம் நல்ல சமூகத்துல வாழலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயை, ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கி வச்சிருக்கோம் நம்ம. ஆனா நீங்க பொதுமக்கள் தாண்டி நீங்க வந்து வழக்கறிஞர்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா, நீதிபதிகள்கிட்ட கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாம் போய் கேட்டீங்கன்னா, அவங்க தான் நாலொரு மேனியும் வந்துட்டு அவங்க வழக்கு கையாண்டுகிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. பெருவாரியான வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் நல்ல இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு வேண்டான்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஓ இவன் வந்து நிரபராதி, தெரிஞ்சே இவனுக்கு நம்ம வாதாடி இவனுக்கு ஒரு குற்றம் வாங்கி கொடுத்தோம். வழக்கறிஞர் நல்ல வாத திறமையா இருந்தா அவருக்கு ஜெயிக்கணும், கேஸ் ஜெயிக்கணும். வழக்கறிஞருக்கு என்ன, கேஸ் ஜெயிக்கணும். அவன் குற்றவாளியா இல்லையாங்கிறத அவர் பார்க்கறது இல்லை. நீதிபதி அவர்களே உயர்ந்தபட்ச தண்டனையான மரண தண்டனை இவருக்கு கொடுங்கன்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்றாரு. ஸோ அதனால அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, அந்த வழக்கு துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நல்லாவே தெரியுது மரண தண்டனை தேவையற்றதுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் மக்களுக்கு இன்னும் அது முழுசாக புரியல. அவங்க நினச்சிக்கிறாங்க மரண தண்டனை இப்போ கசாபை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கசாபை கொல்றதுனால அந்த பிரச்சனை முடிஞ்சுதா அப்படின்னா முடிய போகிறது இல்லை. ஆனால் நம்மலாம் வந்துட்டு நம்ம அப்படி நம்ம மறக்கடிக்கப்படுறோம். கசாபை மட்டும் நம்ம தூக்கில் போட்டுருவோம், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையே முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம மறந்துடுவோம். அதனுடைய அடியாளம் வரைக்கும் நம்ம போகிறது இல்லை. ஆனால் நாங்கள் சொல்றது, ஒரு குற்றத்தின் அடியாளம் வரை சென்று ஆராயுங்க. சமூகம் வந்து ஒவ்வொரு கொலைக்கு நடுவில் ஒவ்வொரு நம்ம செஞ்சுட்டு இருக்கிற குற்றங்களுக்கெல்லாம் வந்துட்டு சமூகத்தின் பொறுப்பு, நம்மளுடைய பொறுப்பும் அதில் இருக்குங்கிறத வந்துட்டு தனி மனிதன் உணர ஆரம்பிக்கும் பொழுது இது போன்ற கொடிய குற்றங்கள் தேவை இருக்காது. சமூக சீர்திருத்தங்கள் தாங்க இதுக்கெல்லாம் சரியான தீர்வாக இருக்கணும். நாங்கள் வந்து தண்டனை வேண்டாம்னு சொல்லலை, தண்டனை வேணும் கண்டிப்பாக. இட் ஹாஸ் டு பி ஸ்விஃப்ட், இட் ஹாஸ் டு பி சர்டன், இட் ஹாஸ் டு பி சிவியர் நாங்கள் சொல்கிறோம். இட் ஹாஸ் டு பி ஸ்விஃப்ட்னா உடனடியாக தண்டனைகள் வேணும். ஒரு தப்பு நடக்கும் பொழுது உடனடியாக தண்டனைகள் வேணும் அப்படிங்கிறோம். உறுதியாக தண்டனைகள் வேணும் அப்படிங்கிறோம். அது சிவியராக இருக்கணுங்கிறோம். சிவியராக இருக்குங்கிறதுக்காக மரண தண்டனை அல்ல. அவனை வந்து ஆயுள் வச்சிங்கனாலும் அதுவும் சிவியரான தண்டனை தான். கண்டிப்பாக செல்வராஜ், அதாவது ஏற்கனவே பல கேள்விகள் எழுப்பிக் கொண்டிருக்கும் இந்த குறிப்பிட்ட ஒரு வழக்கில் உங்களுடைய உயிர்வழி ஆவணப்படத்திற்கு பிறகு மீண்டும் பல்வேறு கேள்விகள் எழும்பியிருக்கின்றன என்பதை ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து பல கருத்துக்களை, பல பதிவுகளை பதிவு செய்து மிக மிக நன்றி திரு கார்த்திக் மற்றும் செல்வராஜ் முருகன். நன்றிங்க, நன்றி.